ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு சிறு செயல் பெரும் பலன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆனால் அது நமக்கு நிறைய பலன்களை தரக்கூடியது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பலன்கள் தரக்கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் நீர், இல்லைன்னா வெண்டைக்காய் ஊறல் நீர், இல்லை சில பேர் என்ன பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓக்ரா வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் தான். ஸோ இந்த வெண்டைக்காய் ஊறல் நீர் எப்படி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி எடுக்கலாம், அப்படி எடுக்கிறதுனால என்ன பயன்கள், அதே மாதிரி இது எடுக்கும் பொழுது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்ன என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் விஷயமா என்ன அப்படின்னா, இந்த வெண்டைக்காய் ஊறல் நீருக்கு நம்ம நார்மலா நம்ம வெண்டைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, நாட்டு வெண்டைக்காய்னா ரொம்ப நல்லது. இளம் பிஞ்சு வெண்டைக்காயா ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டா கட் பண்ணணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கு வாட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நல்லா ஒரு 200 ml தண்ணீர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் இந்த கட் பண்ண வெண்டைக்காய் அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படி கண்டிப்பாவா அப்படின்னா கிடையாது. ஏன்னா வெளியில நம்ம கொஞ்சம் நார்மலாக நம்ம டெம்பரேச்சர் சரியில்லை, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறோம். இல்லை வெளியிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடும் இல்லாமல் குளிர்ச்சியும் இல்லாமல் இடங்கள் இருந்தது, தூய்மையாக இருந்ததுன்னா நார்மலாகவே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடணும். ஸோ ஓவரால் நைட் வச்சுட்டு காலையில் குடிக்கணும். ஸோ காலையில் எப்படி குடிக்கணும் அப்படின்னா, காலை நம்ம உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி ப்ரிஃபரபிளி குடிக்கலாம். இல்லைன்னா காலை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஸோ அப்போ குடிப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெண்டைக்காயெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வெறும் நீர், ஸோ அந்த நீர் பார்ப்பதற்கு ஒரு ஜெல்லி வாட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நீரை பருகணும். சரி, இது ஏன் பருகிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் இது செரிமானத்திற்கு உகந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கு. ஸோ நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால அதை நம்ம எடுக்கிறதுனால நம்ம செரிமானத்தையும் தூண்டுவிக்கும். இந்த மலச்சிக்கலால அவதிப்படுபவர்களுக்கு தினமும் காலையில் இந்த வெண்டைக்காய் ஊறல் நீர் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில எம்டி ஸ்டமக்ல அப்படியே அந்த லெகுவா மலம் கழிக்கும். சுகபேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேதிங்கிற அளவுக்கு இல்லைனாலும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே அந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லெகுவாக மலம் கழிக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் சீராக வைப்பதற்கு உதவும். குறிப்பாக யாருக்கெல்லாம் இந்த ஃபாஸ்டிங்ல சுகர் லெவல் ஜாஸ்தியா இருக்குதோ அவங்க இந்த வெண்டைக்காய் ஊறல் நீரை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பதற்கு, ஒரு காலை உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரத்திற்கு முன்னாடி நம்ம பருகி வந்தோம் அப்படின்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் குறையிறதும் நமக்கு தெரியும். அதே மாதிரி பிளட் சுகர் லெவலும் இந்த HbA1c அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சீராக இருக்கிறது தெரியும். அடுத்து மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, குறிப்பாக வெயில் காலத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை மிளிரச் செய்யக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா இந்த வெண்டைக்காய் ஊறல் நீருக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு காரணம்னா, இதுல கொலாஜன் இருக்கு. ஸோ நார்மலாவே பார்த்தீங்கன்னா கொலாஜன் நம்ம ஸ்கின், நகம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதற்குரிய அந்த உறுதித்தன்மை, அந்த ஷைனிங், ஸ்கின் துவண்டு விடாமல் இருப்பதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால என்ன அப்படின்னா, விட்டமின் சியும் இதுல இருக்கிறதுனால ஸ்கின்க்கு நல்ல ஒரு மிளிர கொடுக்கும். அதே மாதிரி நம்மள ஈஸியா டீஹைட்ரேட் ஆகாம உடலில் உள்ள அந்த நீர்த்துவம் குறைந்து போகாமல் இருப்பதற்கும் இது என்ன செய்யும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக தாகம் இருக்கும், ரொம்ப யூரின் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காய் ஊறல் நீரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய அந்த நாவறட்சி, பகல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நாவறட்சி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதையும் அல்லாது இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, சி, கே அப்படிங்கக்கூடிய 3 விட்டமின்கள் இருக்கு. ஸோ விட்டமின் ஏ நார்மலா கண் பார்வை இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. விட்டமின் சி நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சரி, அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் இது எல்லாவற்றிற்கும் விட்டமின் சி ரொம்ப முக்கியம். ஸோ விட்டமின் கே சத்தும் இதுல இருக்கு. ஸோ அது நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப முக்கியம்.
இது இல்லாம பொட்டாசியம் சத்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் ஊறல் நீர்ல இருக்கு. அதனால இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கு நல்ல வந்து பலன் தரக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இந்த கால் கண்டச்சதை இருக்கு பாத்தீங்களா, அந்த தசைப்பிடிப்பு இருப்பவர்கள், வெரிகோஸ் வெயின் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த வெண்டைக்காய் ஊறல் தண்ணீர் வந்து நல்ல வந்து ஒரு பலன் கொடுக்கும். காலையில நம்ம வந்து எடுக்கும் பொழுது. அதே மாதிரி இதுல மெக்னீசியம் சத்து இருக்கு. ஏன் வெரிகோஸ் வெயின்காரவங்களுக்கு இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சத்து இது இருக்கு. ஸோ மெக்னீசியம் சத்து வந்து பாத்தீங்கன்னா தசைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. சுருங்கி விரியும் தன்மை, அது வலுவா இருக்கிறது. அதனால இது பொதுவாவே ஹார்ட், இரத்த நாளங்கள் இது சம்பந்தப்பட்டது ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த இந்த வெண்டைக்காய் ஊறல் நீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபோலேட் சத்து இருக்கு. இந்த ரத்தச்சோகை இருப்பவர்களுக்கும் இது நல்ல பலன் தரும். ஸோ ஓவராலாவே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும், அதே மாதிரி என்னன்னா எலும்புகள் பலமா இருக்கிறதுக்கும், இரத்த நாளங்கள், இரத்த நாளத்தில் இரத்த ஓட்டங்கள் சீரா இருப்பதற்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இதை எடுக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இது அலர்ஜியா இருக்கும். ஸோ எடுக்கும் பொழுது ஏதாவது ஒவ்வாமை போன்றவை வந்தது அப்படின்னா விட்டுறணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஃப்ரக்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய சத்து வந்து இருக்கு. நார்மலா இந்த ஃப்ரக்டன்ஸை செரிமானப்படுத்தக்கூடிய என்சைம் சில மனிதர்களுக்கு வந்து இருக்காது. இந்த ஃப்ரக்டன்ஸும் ஒரு வகையான ஃப்ரக்டோஸ்ல இருந்து வரக்கூடியது தான். யூஸ்வலா நம்ம ஃபோர்ட் மேப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, அதே மாதிரி கூட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா புளிப்பேற்றம் ஃபெர்மெண்டேஷன் செய்யும் பொழுது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசம் போன்றவற்றை வந்து ஏற்படும். அது இந்த வெண்டைக்காய் ஊறல் நீர்ல இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல குறைவா, அதாவது நான் 5 வெண்டைக்காய்ன்னு சொன்ன இடத்துல ஒரு வெண்டைக்காய் போட்டு அந்த மாதிரி குறைவா எடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழக ஓகே அவங்களுக்கு உடம்பு ஏத்துக்குச்சு அப்படின்னா ஸ்லோ பை ஸ்லோவா ஒன் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆக்சலேட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம நிறைய பதிவுகள்ல வந்து பார்த்துருக்கோம். எந்த உணவுகள் எல்லாம் ஆக்சலேட்ஸ் அதிகமாக இருக்கிறதோ, யூஸ்வலா நம்ம கீரைகள்லாம் சொல்லியிருக்கோம். அதிகமாக இருக்கும்பொழுது என்னன்னா சிறுநீரகத்தில் கற்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால சிறுநீரக கற்கள் இருப்பவங்க, பிளட் பிரஷர் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகள் வேறு சில காரணங்களால, ஏன்னா பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் மாற்றம் அடையுங்கிறதுனால இவங்கெல்லாம் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேர்ல இந்த 3 பேரும், அதாவது சிறுநீரக கற்கள் இருக்கவங்க, பிளட் பிரஷர் அதிகமாக இருக்க அதற்கு மருந்து எடுக்கக்கூடிய பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகள் மற்றும் உங்க மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கணும், நான் ஜென்ரல் ஹெல்த்தா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுல பொட்டாசியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. ஸோ இந்த காரணங்களால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளட் தின்னர் மாத்திரை சில பேர் எடுப்பாங்க. ரத்தம் வந்து உறையாமல் மெல்லிதாக இருக்கணும், உறையும் தன்மை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை சில பேர் எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கிறவங்களும் இதை மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல எடுக்கணும். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க சொன்னீங்களே டாக்டர் இது ஹார்ட்டுக்கு நல்லது, பிளட் வெசல்ஸ்க்கு நல்லது அப்படின்னு சொல்லி அப்படி எடுக்கக்கூடாது. நீங்க ஆஸ்பிரின் எடுக்கும் பொழுது நீங்க எந்த மருந்தும் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஏதாவது பிளட் தின்னர்ஸ் மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா தயவு செய்து மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்கின் கோர் இல்ல ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இரத்த நாளங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெரிகோஸ் வெயின், ஆரோக்கியமாக இருக்கணும், நுண்சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, பாடி நல்லா கூலண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெண்டைக்காய் ஊறல் நீர் ஒரு அற்புதமான கைவைத்தியம். நன்றி.